தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடோட சென்னை யூனிட்டுக்கு ஒரு 16 கான்ட்ராக்ட் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு BEL-India.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, செலெக்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் இன்ஜினியர்ஸ் சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு டேப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட்னு இருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12, 2018. அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 வேக்கன்ஸ். BE BTech எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதுக்கு 8 வேக்கன்ஸும், BE BTech மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு 4 வேக்கன்ஸும், BE BTech கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 2 வேக்கன்ஸும், BE BTech எலக்ட்ரிக்கலுக்கு 1 வேக்கன்ஸ், BE BTech சிவிலுக்கு 1 வேக்கன்ஸ் இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 22/11/2018 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 12/12/2018 அன்னைக்கு முடியறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் 25 வயசும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் 28 வயசும், SC ST கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் 30 வயசும், பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்க்கு 5 இயர்ஸ் அடிஷனாக ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க எந்த கேஸ்ட் கேட்டகரியில் வராங்க அந்த ஏஜுக்கு மேக்ஸிமம் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, அது கூட 5 இயர்ஸ் அவங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா BE அல்லது BTech இல்லைனா AMI AICT அப்ரூவ் பண்ண காலேஜிலோ இல்லை யூனிவர்சிட்டிலையோ நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேண்டிடேட்ஸும் OBC கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்கலி சேலஞ்சு SC ST இவங்களாம் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம தமிழில் இந்த சேனலில் வர இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் சொல்லிட்டு, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்களா, நீங்கள் BE இல்லைனா BTech AME எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இல்லைனா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இல்லைனா டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த 5 பிரிவில் ஏதாவது ஒரு பிரிவில் நீங்கள் பட்டம் வாங்கியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா BE BTech AME மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாடத்தில் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த 3 பிரிவில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கேட்டகரி. இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த 2 கேட்டகரி படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் BEO இல்லை BTechலையோ இல்லை AMIயில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கான சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ECE மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் இந்த கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் ரெம்யூனரேஷனை 23,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 26,500 ரூபாய் மந்த்லி சேலரியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை பார்த்தீங்கன்னா முழுக்க 1 இயருக்கு தான் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து 1 இயருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேபி எக்ஸ்டெண்டன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஜாப் எவ்வளோ நாளுக்கு இந்த ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸ் ஆகுதோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் மேபி எக்ஸ்டெண்டட் அதையும் சொல்லியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஜாப் கேட்டகரிக்கும் என்னென்ன ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் வேலையோட என்ன வேலை எதில் நீங்கள் பணி செய்யணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிட்டன் டெஸ்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூக்கு போகும்போது அவங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே எல்லா சைட்டோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் இன்டர்வியூ நாளில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு SC ST OBC கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு ப்ரெஸ்கிரைப்ட் ஃபார்மேட் இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்
அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது அவங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் காப்பியை வந்து கட்டாயம் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் ஓரல் இன்டர்வியூக்கும் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு வந்து எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து இமெயில் மூலமாக மட்டுமே தான் அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. வேறு எந்த மோட்லேயும் வந்து அனுப்ப மாட்டோம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12/12/2018 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து நீங்கள் முழுக்க ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். இந்த பெல் வெப்சைட்டில் வந்து அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ்லேயும் ஒரு லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்தாவே புரியும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு வந்து வேலிடான ஒரு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து அந்த மெயிலுக்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கு தான் அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது எல்லா டேட்டாவும் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் தப்பாக ஏதாவது என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்து எடிட் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிட்டு உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதான் யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ்டுன்னு ஒரு மெசேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து ஜென்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபர்தர் ஃப்யூச்சரில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ண இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸோட ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேஸ்ட் கேட்டகரியில் வரீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வரும். இதை நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பதிவு பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். அதை கிளிக் பண்ண தான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன். இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து தப்பு இல்லாமல் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.